ஹலோ வெல்கம். இன்னைக்கு எந்த படம் ரிவ்யூ பார்க்க போகிறேன்னா 10 ஹார்ஸ். ஹீரோ சிபி வந்துட்டு போலீஸ் ஆஃபீஸராக இருப்பார். இப்போ அந்த பர்டிகுலர் நைட் வந்துட்டு அவருக்கு ஒரு கேஸ் வரும். பொண்ணு வந்துட்டு கிட்னாப் பண்ணிட்டுக்கிறாங்கன்ட்டு. அந்த கேஸ் சால்வ் பண்ணும்போதே அதே மாதிரி இன்னொரு கேஸும் வரும். அதே நைட்டில் பஸ்ஸில் ஒரு அட்டாக் நடக்கும்ன்ட்டு ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொல்லியிருந்திருப்பார் சிபி அவருக்கு. இந்த ரெண்டு கேஸும் அவர் சால்வ் பண்ணாரா இல்லையான்னு தான் இந்த படத்தோட கதை. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்துட்டு ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். இன்னும் நல்லா டிஃபைன் பண்ணல. சில இடத்துல லாஜிக் மிஸ்டேக் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓகே மாதிரி தான் இருக்கும். ஆனால் செகண்ட் ஆஃப் வந்துட்டு அதோட ஆப்போசிட்டாக இருக்கும். ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் நிறைய வச்சுருப்பாங்க. ஸோ அது நல்லா இருக்குது செகண்ட் ஆஃபு. அதே மாதிரி கிளைமேக்ஸும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கலாம் இந்த படத்தில். அதே மாதிரி படத்தோட கேஸ்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. படத்தில் பிஜிஎம் பார்த்தீங்கன்னா ஓகே. சிபியோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாரு. அவருக்கு ஒரு காப் ரோல் பண்ணுறாலே 100% கொடுக்குறாரு. ஸோ நல்லா இருந்துச்சு படத்தில் அந்த காப் ரோலில் பார்க்கறதுக்கு அவரை. ஏன் அந்த மாதிரி சொல்கிறேன்னா, அவர் ஒரு கேஸ் எப்படி கண்டுபிடிக்கணும், எப்படி எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறாருன்ட்டு அதிலலாம் காமிச்சிருப்பாங்க படத்தில். அவர் கூட முருகதாஸ் அந்த மாதிரி நிறைய பேர் நடிச்சிருக்கிறாங்க கூட. அவரும் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. படத்தோட சினிமோகிராஃபி பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. ஒரு க்ரைம் த்ரில்லர் படத்துக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி க்ளீனாக எடுத்துருக்குறாங்க. அப்புறமா எடிட்டிங்கும் சொல்லலாம். எடிட்டிங்கும் அதே மாதிரி நல்லா பண்ணியிருக்கிறாங்க. வில்லனோட கேரக்டர் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எழுதிருக்கலாமான்னு தோணுச்சு. ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை படத்தில் ஒரு கேரக்டரு. இன்னும் நல்லா பண்ணியிருந்துக்கலாமோன்னு தோணுச்சு. இந்த படம் வந்துட்டு சிபியா உங்களுக்கு கம்பேக்காக இருக்கும். இந்த படத்தை போய் தியேட்டரில் போய் பாருங்கள். தேங்க்யூ.